ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக ஒரு உன்னதமான காலம், மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் கல்வி கற்ற அந்த பாடசாலை வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை யாராலும் மறக்க முடியாது. அதைவிட மிக இன்னும் ஒரு ஆர்வம், நாங்கள் கல்வி கற்ற பாடசாலைக்கு திரும்ப போறது அப்படிங்கிறது. அதைவிட இன்னும் மிக முக்கியமாக, எங்களை உருவாக்கி, எங்களை ஆளாக்கிய பாடசாலைக்கு, நாங்கள் ஏதேனும் பாடசாலைக்காக தற்போது கல்வி கற்றுக்கொண்டிருக்க தம்பி, தங்கைகளுக்கு நாங்கள் கல்வி கற்ற பாடசாலைக்கு ஏதேனும் உதவிகள் செய்ய கிடைத்தால், அது எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த மிக ஒரு புண்ணியமான ஒரு விடயமாக கருதப்படும். எனவே, இப்போ இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய பாடசாலைகளில், கல்லூரிகளில் நிறைய மாணவர்கள், அதாவது பழைய மாணவர்கள் தங்களுடைய பாடசாலைக்காக முழுமையான ஒத்துழைப்பினை, முழுமையான செயல்பாடுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான செயல்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எட்டியாந்தோட்டை புனித மரியாள் கல்லூரியினுடைய மாணவ சங்க செயலாளர் மதிப்புக்குரிய கிருஷ்ணராஜ் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு நாங்கள் பேசுறதுக்காக இணைந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் செபஸ்டியன். வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு. இன்றைய தினம் நான் உங்களிடம் வணக்கம் சொல்வதற்கு முன்பு நான் சொன்ன விடயங்கள் போல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாடசாலை காலகட்டம் மறக்க முடியாது. புனித மரியாள் கல்லூரி எட்டியாந்தோட்டை பிரதேசத்தில் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு கல்லூரி. பாடசாலையினுடைய வரலாறை கொஞ்சம் ஞாபகப்படுத்த முடியுமா? கிட்டத்தட்ட இது 70 வருடங்கள் பழமையான ஒரு பாடசாலை. 800 மாணவர்கள் அந்த பாடசாலையிலே கல்வி பகிர்ந்தார்கள். 40க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் அங்கே சேவையாற்றுகிறார்கள். கிட்டத்தட்ட 70 வருட பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய வரலாறு, நிறைய சாதனைகள் இருக்கும். நீங்கள் தற்போது மாணவ சங்க செயலாளராக எங்களோடு தொடர்பில் இப்போ இணைந்திருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பாடசாலையோடு இணைந்து கொண்டிருக்காங்க, மீண்டும் செயலாற்றி கொண்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் எல்லாம் இப்போது இணைந்து பாடசாலைக்கு என்ன ஒரு விடயத்தை செய்கிறதுக்காக இப்போ எல்லோரும் ஒன்று கூடியிருக்கீங்க? பாடசாலை பழைய மாணவர்கள் அனைவரையும் அவங்க இணைத்து இந்த நூலக திறப்பு விழாவை நாங்கள் பிரம்மாண்டமாக செய்வதற்காக இருக்கின்றோம். நீங்கள் இப்போ பாடசாலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூலகத்தை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு பாடசாலைக்கும் நிறைய தேவைப்பாடுகள் இருக்கும். உங்களுடைய பாடசாலைக்கு உங்களுடைய செயல் திட்டத்தில் ஒரு நூலகத்தை தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த ஒரு எண்ணம் இல்லைன்னா ஒரு ஆர்வம் வந்துச்சு? நிச்சயமாக செபஸ்டியன், உங்களுக்கு தெரியும், இப்போ மாணவர்களின் வாசிப்பு திறன் அண்மை காலமாக மிக குறைவாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே எமது பாடசாலையிலே பல்வேறு துறைகளிலே சாதித்த மாணவர்கள் இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதிகளிலே இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வாசிப்பு ஒரு மூல காரணமாக இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது கற்பிக்கும் மாணவர்களுக்கு இந்த வாசிப்பு திறனை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த வாசக சாலையை புனரமைத்து மாணவர்களுக்கு கையளிக்க இருக்கின்றோம். புதிதாக கட்டப்படாமல் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய வாசிக சாலையை இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக புனரமைத்து தான் நீங்கள் கையளிக்க இருக்கீங்க. ஏற்கனவே பராமரிப்பு இல்லாமல் இருந்த அந்த வாசிக சாலை இப்போ பூர்ணமாக நவீனமயமாக்கப்பட்டு நூலக திறப்பு விழா வருகின்ற 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த நூலகத்தை நீங்கள் மீள கட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நூலகம் என்றாலே வாசிப்பு என்றாலே புத்தகங்கள் தான். சாதாரணமாக எத்தனை புத்தகங்களை நீங்கள் இம்முறை பாடசாலைக்கு பழைய மாணவர்களாக நீங்கள் கையளிக்க தயாராக இருக்கீங்க? கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 மிக முக்கியமான புத்தகங்களை வைத்து பராமரிப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இதற்கு பழைய மாணவர்கள் நாங்கள் உதவிகளையும் பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு பாடசாலையில் இருக்கின்ற ஒரு பெருமதி மிக்க ஒரு வாசிக சாலையாக மாற்றுவது தான் இதன் பிரதான குறிக்கோளாக இருக்கின்றது. இந்த வாசிக சாலை முழுமையாக நீங்கள் சொன்னது போல் 1000 அண்மித்த புத்தகங்களை கொடுத்து இதை மாணவர்கள் கையளிக்கிற நிகழ்வு தான் 7ஆம் தேதி மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறப் போகுது அப்படின்னு சொல்லி, ஒருபுறம் நீங்கள் இந்தளவுக்கு ஒரு 1000 புத்தகத்தை அந்த நூலகத்தை வாசிக சாலையை அமைத்து நீங்கள் கொடுப்பதற்கு தனிப்பட்ட ஒருவர் நீங்கள் காரணமாக இருக்க முடியாது, வாய்ப்பும் இல்லை. நீங்கள் மாணவர் சங்க செயலாளராக இருக்கும்போது நிறைய பழைய மாணவர்கள் இதுக்கு ஒத்துழைப்பினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒத்துழைப்பு சம்பந்தமாக அவங்களுடைய ஒற்றுமை நிச்சயமாக
மற்ற பாடசாலையை விட ஒப்பிடும்போது எமது பாடசாலையில் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பானது மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது என்று தான் சொல்லணும். எல்லா விடயங்களுக்கும் பழைய மாணவர்கள் எமக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள், உதவிகள் செய்கின்றார்கள். அந்த வகையிலே பழைய மாணவர்களின் நிதிகள் மற்றும் நலன் விரும்பிகளின் நிதிகளை கொண்டு இந்த நூலகம் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. அதற்கான வேலை திட்டங்கள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த நூலக திறப்பு விழா அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வெறுமனே நூலகம் திறக்கின்ற ஒரு நிகழ்வுக்கு மாத்திரம் மாணவர்கள் வருவார்களா? இல்லை என்றால் அதற்காக உதவி செய்தவர்கள் மாத்திரம் வரக்கூடிய ஒரு தேவைப்பாடு இருக்கும். சில வேளை நலன் விரும்பிகளாக இருக்கலாம், பழைய மாணவர்கள் அதுக்காக பணம் செலுத்தியவர்கள் என உதவி செய்தவர்கள் வேணால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சகலரையும் ஒன்று கூட்டுவதற்கு ஒரு செயல்பாடு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அப்படி நீங்கள் நினைக்கும்போது இந்த நூலகத்தோடு சேர்ந்து வேறு ஏதும் செயல் திட்டங்கள் நிகழ்வுகள் நடத்தப்படுவது? நிச்சயமாக எமது இந்த பழைய மாணவர்கள் இருக்கட்டும், தற்போது உள்ள மாணவர்களாக இருக்கட்டும், எமது புனித மரியாள் தமிழ் மகா வித்தியாலய மாணவர்கள் கல்வியில் மாத்திரமல்ல விளையாட்டுத் துறையிலும் மிக சிறந்து விளங்கக்கூடியவர்கள். அந்த வகையிலே விளையாட்டிலே ஆர்வமுடையவர்கள். பழைய மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூட்டுவதற்கு இந்த கிரிக்கெட் போன்ற விளையாட்டு நிகழ்வுகள் எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே மிக பிரம்மாண்டமாக எதிர்வரும் 7ஆம் 8ஆம் 9ஆம் தேதிகளிலே இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியை நாங்கள் 3வது தடவையாக நடத்தவிருக்கின்றோம். ஆகவே இதன் பிரதான நோக்கம் என்னவென்று கேட்டால், பழைய மாணவர்கள் அவர்கள் அனைவரையுமே ஒன்றிணைப்பதன் மூலம் பாடசாலையின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் மேற்கொள்வதுதான் இதன் பிரதான நோக்கமாக இருக்கின்றது. பழைய மாணவர்கள் எல்லோரையும் நீங்கள் சொன்னது போல பாடசாலைக்கு வாங்க ஒரு ஒன்று கூடல் இருக்குன்னு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பாடசாலைக்கு பழைய மாணவர்கள் வரும்போது தங்களுடன் படித்த நண்பர்கள், கற்பித்து கொடுத்த ஆசிரியர்கள் மீண்டும் பார்ப்பதற்கு எதிர்பார்ப்பார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னது போல் இவ்வாறான விளையாட்டு போட்டிகள், ஏதாவது கலை நிகழ்வுகள் இப்படி இருந்தால் தான் வருவாங்க. ஸோ அதுபோல் நீங்கள் இந்த மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி, ஒரு கிரிக்கெட் தொடரை ஆயத்தப்படுத்தி இருக்கதா நீங்கள் சொன்னீங்க. எத்தனை அணிகள் பங்கு பெற்றாங்க? பாடசாலையினுடைய குறிப்பிட்ட அளவுக்கு எல்லா வகுப்பு மாணவர்களும் பங்கு பெற்றாங்களா? பழைய மாணவர்கள் குறிப்பாக 1994ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு இந்த கல்வி பொதுதர சாதாரண தர வகுப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த போட்டிகளை நடத்துகிறோம். கிட்டத்தட்ட இந்த போட்டிகளிலே 32 அணிகள் பங்கு கொள்ளவிருக்கின்றன. பழைய மாணவர்கள் சேர்ந்த அணிகள் 3 நாட்களாக இந்த இதுகள் நடைபெற இருக்கின்ற போட்டிகள் 3 நாட்கள் தொடரும். நான் கேட்குறேன், அதாவது பழைய மாணவர்கள் வருகை தராங்க, கிரிக்கெட் போட்டிகள் நீங்கள் நடாத்த இருக்கீங்க. வெறுமனே இந்த நூலகம் திறந்த பிற்பாடு இந்த கிரிக்கெட் போட்டி மாத்திரம் நீங்கள் உங்களுடைய யோசனைகள் வைத்து செயல்படுத்தப்படுகின்ற ஒரு திட்டமாக, இதை தவிர்த்து வேறு எதுவும் பழைய மாணவர்களுக்கும் சரி, படிக்கின்றவர்களுக்கும் சரி, இல்லைனா படித்து சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற தம்பி தங்கைகளுக்கும் வேறு ஏதும் இந்த 3 நாட்கள் செயல் திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக நான் ஒன்றை கூற வேண்டும் செபஸ்டியன். இந்த பழைய மாணவர்களை ஒன்றிணைப்பதன் மூலம்தான் எமது பாடசாலைக்கு பல சேவைகளை ஆற்ற முடியும் என்பதை எமது பழைய மாணவர் சங்கம் நம்புகின்றது. அந்த வகையிலே கடந்த 2 வருடங்களாக நாங்கள் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியை நடத்துவதன் மூலம் பாடசாலைக்கு பழைய மாணவர்களின் உதவிகளை பெற்றுக்கொண்டு நிறைய வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு அன்றைய தினம் கிரிக்கெட் போட்டியினையும் தாண்டி எமது பழைய மாணவர்களின் பிள்ளைகள் அங்கே வருவார்கள், பழைய மாணவர்களின் துணைவியார்கள் அங்கே வருவார்கள். இப்போ அவங்களுக்கான ஒரு விளையாட்டு நிகழ்வுகளும், பெண்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகளும் வெறுமனமே மாணவர்களுக்கான போட்டியாக அமையாமல் இந்த விடயங்களும் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இதையும் தவிர்த்து பாடசாலையில் இப்போ கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியானது. கல்வி பொதுத்தர சாதன பரீட்சை, புலமை பரிசல் பரீட்சையில் சித்தி பெற்ற தம்பி தங்கைகளும் இருக்கார்கள். அவ்வாறானவர்களுக்கு ஏதேனும் உங்களுடைய பழைய மாணவர்கள் சார்பாக நலத்திட்டங்கள் ஏதாவது இருக்குதா? நிச்சயமாக நாங்கள் கடந்த வருடங்களை பொறுத்தளவிலே நிறைய கல்விசார் வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டோம், எமது பாடசாலை பெருந்தோட்ட மாணவர்களை அதிகமாக கொண்ட ஒரு பாடசாலை. எனவே இந்த சாதாரண பரீட்சையை ஒரு மாணவன் வெற்றி பெறுவதன் மூலம் அவனது வாழ்க்கையை ஒரு தீர்மானிக்கின்ற இடமாக அது அமைகின்றது. அந்த வகையிலே நிச்சயமாக அனைத்து பழைய மாணவர்களையுமே, அனைத்து இந்த
சாதாரண மாணவர்களை முதலாவதாக நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பல வேலை திட்டங்களை செய்து வந்திருக்கின்றோம், இன்னும் செய்து கொண்டிருக்கின்றோம். மேலதிக வகுப்புகளை நடத்தியிருக்கின்றோம் மற்றும் கருத்தரங்குகளை நடத்தியிருக்கின்றோம். மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை வழங்கியிருக்கின்றோம் மற்றும் சீசன் அதாவது பருவகால டிக்கெட்டுகளை வழங்கி வந்திருக்கின்றோம். இன்னும் இதுக்கு மேலும் நாங்கள் கல்விசார் நடவடிக்கைகளை மேலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்காக பழைய மாணவர் சங்கம் தீர்மானித்து ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமான இன்னும் ஒரு கேள்வி. இது எல்லா பாடசாலையிலும் விளையாட்டுப் போட்டிகளை நடாத்தும் போது இது வெளிப்படையாக தொகை கூறாவிட்டாலும் ஒரு உள்ளார்ந்த ஒரு கருத்தொன்று இருக்கிறது. எல்லா பாடசாலைகளிலும் பழைய மாணவர்கள் ஒன்று கூடி கூடும்போது குறிப்பிட்ட நீங்கள் சொன்னது போல மாணவர்களிடம் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற தொகைகள் ஏதேனும் பொருட்களாக இருக்கலாம், பணம் ரீதியாக இருக்கலாம், பாடசாலைக்கு ஏதேனும் கட்டிட ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் நிறைய உதவிகள் பாடசாலைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல உங்களுடைய பழைய மாணவர்கள், உங்களோடு இணைந்த பழைய மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 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 கேள்வியாக இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தலாக நானும் கேட்க நினைக்கிறேன். நிறைய பிள்ளைகள் இப்போ பெருந்தோட்ட பகுதி என்று சொல்லும்போது எல்லோரையும் சொல்ல முடியாது. ஆங்காங்கே ஒரு சிலர் பாடசாலைக்கு சென்று படிக்க முடியாத வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்லுவோமாக இருந்தால் அவர்கள் பாடசாலைக்கு நடந்து செல்லும்போது கூட பாதணி, ஒரு சப்பாத்து போட்டு போகக்கூடிய, ஷூ போட்டுக்கொண்டு போகக்கூடிய வசதிகள் இல்லாமல் கூட இருக்கின்றார்கள். நல்லா திறமையாக படிக்கக்கூடியவர்கள், பெற்றோர்கள் அங்கே வசதியாக இல்லாதனால பாடசாலைக்கு செல்ல முடியாதவர்கள். உங்களுடைய பழைய மாணவர்கள் சார்பாக அவ்வாறு உங்களுடைய பிரதேசத்தில் இல்லைனால் உங்களுடைய புனித மரியாள் கல்லூரியில் அவ்வாறு பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது உதவக்கூடிய வாய்ப்புகள், செயற்திட்டங்கள்? நிச்சயமாக நாங்கள் பழைய மாணவர்கள் இவ்வாறான திட்டங்களிலே பெரு ஆர்வமாக இருக்கின்றார்கள். பாடசாலை அதிபரிடம் நாங்கள் இந்த தகவல்களை கேட்டிருக்கின்றோம். வகுப்பு ரீதியாக வகுப்பு ஆசிரியர்கள் மூலமாக இந்த தகவல்களை எங்களை பெற்றுத்தாருங்கள் என்று நாங்கள் உடனடியாக அந்த வேலை திட்டங்களை மிக ஆர்வத்தோடு செய்வதற்காக வேண்டி நாங்கள் காத்திருக்கின்றோம். அதிபரோடு நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம், பல தடவைகள் கலந்துரையாடி இருக்கின்றோம், இது சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த தகவல் கிடைக்கும் பட்சத்திலே நாங்கள் உடனடியாக அந்த வேலை திட்டங்களை ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய்வதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே இந்த நேரம் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களில் குறிப்பாக எட்டியாந்தோட்டை புனித மரியாள் கல்லூரியை அண்மித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய உறவுகள் இந்த மாதிரி படிப்பதற்கு வறுமை கோட்டில் இருந்து, அந்த பாடசாலைக்கு செல்வதற்கு வறுமை கோட்டில் இருந்து அவங்களுக்கு, அதாவது பழைய மாணவர்களாக பேருந்து பருவகால சீட்டு கூட, சீசன் டிக்கெட் கூட அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்னும் படிப்பதற்கான உதவிகள் செய்யப்பட இருப்பதால் இவ்வாறான உதவி தேவைப்படுபவர்கள் அதிபர் மூலமாக பழைய மாணவர் சங்கத்தை நீங்கள் நாடலாம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பழைய மாணவர்களில் இவ்வாறான செயல் திட்டங்களை செய்வதற்காக பழைய மாணவர் சங்கம் தயாராக இருக்கும்போது நீங்களும் அதனூடாக இணைந்து உங்களுடைய உதவிகளை நீங்கள் நல்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டோம். இதையும் தவிர்த்து மாணவர்கள் எல்லோரையும், இல்லைனா பழைய மாணவர்கள் எல்லோரையும், படித்து கொண்டிருக்க மாணவர்கள் எல்லோரையுமே ஒரு இடத்துக்கு கொண்டு கூட்டுறது ரொம்ப சிரமமான ஒரு விடயம். எல்லாவற்றையும் விட எல்லோரையும் ஒரு நேரத்துக்கு கொண்டு வருவது மிகவும் ஒரு கடுமையான ஒரு சிரமமான ஒரு விடயமாக இருக்குது. எல்லோரும் பாடசாலைக்கு என்னதான் பழைய மாணவர்களாக இருந்தாலும், இப்போது ஒரு பொறுப்பு வாய்ந்த தொழில்துறையில் பதவி நிலையில் இருந்தாலும் பாடசாலை நண்பர்கள் என்று நினைக்கும் போது எல்லோருமே விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அவ்வப்போது போக முடியும் இருக்கும். சில நேரம் சில இடங்களில் போட்டித் தொடர்கள் நிகழ்வுகளையும் காலதாமதமாக நடத்தப்படுவதற்காக நாங்கள் ஒரு ஊடகம் சார்ந்து நாங்கள் பார்ப்பதை அவதானிக்க முடிகின்றது. எனவே உங்களுடைய இந்த நிகழ்வுகளுக்காக உங்களுடைய பழைய மாணவர்களை நேரத்தோடு அழைத்து அதை செயற்படுத்துவதற்கு ஏதேனும் செயல் திட்டங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக நாங்கள் எமது மாணவர்களுக்கு பல ஊடகங்கள் மூலமாகவும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். காலை 7ஆம் தேதி காலை 7 மணி அளவிலே பாடசாலையிட இந்த நூலக திறப்பு விழா நடைபெறவிருக்கின்றது. அன்பார்ந்த எமது பழைய மாணவர்கள் அனைவருமே அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நடைபவனி ஒன்று ஆரம்பமாக இருக்கின்றது. பாடசாலையிலிருந்து கே. வின்சென்ட் பெரேரா மைதானத்தில் நடைபவனி ஆரம்பமாக இருக்கிறது. அந்த நடைபவனியிலும் அனைத்து பழைய மாணவர்களையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எமது ஆரம்ப நிகழ்வுகள் நடத்தவிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றது.
நீங்கள் சொன்னது போல தொடர்ச்சியாக 3 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி. தொடர்ச்சியாக 3 நாட்கள் நடைபெறும். இப்ப நீங்கள் சொன்னீங்க, ஒரு நூலகம் திறக்கிறீங்க, விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது. இது இப்போது நீங்கள் நடைபெறுது. உங்களுடைய பழைய மாணவ சங்கத்தால் உங்களுடைய புனித மரியாள் கல்லூரிக்கு இனி வருகின்ற காலங்களில் எவ்வாறான செயல் திட்டங்களை நீங்கள் செய்வதற்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது? இப்போது இந்த காலப்பகுதியில் இந்த வேலை திட்டத்தை செய்றீங்க. இதற்கு அடுத்து இந்த வருடத்திலா அல்லது அடுத்த வருடத்திலா எவ்வாறான வேலை திட்டங்களை நீங்க செய்வதற்காக தீர்மானித்திருக்கீங்க? காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா, இதை பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் உங்களுடைய திட்டத்தை அறிந்து, அந்த திட்டத்துக்கு பொருத்தமானவர்கள், இல்ல பொருத்தமான விடயங்கள் சில வேளை அவர்களே உங்களோடு முன்வந்து இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி திட்டங்கள் நிச்சயமாக எமது பாடசாலை எதிர்கால அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மாணவர்களின் அவசர தேவையாக இப்போ காணப்படுகின்றது வந்து ஒரு பிரதான மண்டபம். அந்த மண்டபத்தை உடனடியாக இந்த கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சவுடன் நாங்கள் ஆரம்பிப்பதற்காக இருக்கின்றோம். அதை விரைவாக நாங்கள் புனர் நிர்மாணம் செய்து பாடசாலை மாணவர்களின் பயன்பாட்டுக்கு நாங்கள் அதை வழங்கவிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எமது அடுத்த கட்டமாக எமது பழைய மாணவர்கள் அனைவரின் வேண்டுகோளுக்கு இணங்க பாரிய ஒரு கலாசார மண்டபத்தை நாங்கள் அமைப்பதற்கான திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அதற்கான சகல நடவடிக்கைகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு விட்டன. நிறைய பழைய மாணவர்கள் வெளிநாட்டில் வாழுகின்ற எமது பழைய மாணவர்கள் அதற்கு உதவுவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய உதவியுடன் இந்த பெரிய ஒரு கலாசார மண்டபம் வந்து அங்கே அமைப்பதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அது விரைவாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து எமது இது பழைய மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உள்ளக விளையாட்டரங்கு ஒன்றும் நாங்கள் அமைப்பதற்கு எதிர்காலத்திலே திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த திட்டங்கள் நடைபெற எமது பழைய மாணவர்கள் அவரும் உதவி ஆதரவு அளிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. பாடசாலையிலே கல்வி வளர்ச்சியின் எமது தொடர்ந்து நாங்கள் உதவிகளை வழங்கவிருக்கின்றோம். பாடசாலையை இருக்கின்ற குறைபாடுகளை நாங்கள் கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம். எனவே எமது பழைய மாணவர் சங்கத்தின் நோக்கம் என்று கேட்டால் அந்த கேகாலை மாவட்டத்திலே ஒரு சிறந்த பாடசாலையாக ஆக்குவதுதான் எனது நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே எமது பழைய மாணவர் சங்க பழைய மாணவர்களின் உதவியுடன் என்னென்று கேட்டால் நான் முதல் கூறியது போல எமது அனைத்து பழைய மாணவர்களும் ஒன்று திரண்டு ஒரு சக்தியாக இந்த பாடசாலைக்கு உதவ வேண்டும் என்று அனைவரும் முன்வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த பாடசாலை அனைத்து மாணவர்களையும் நாங்கள் ஒன்று திரட்டி கொண்டு கேகாலை மாவட்டத்திலே ஒரு பிரதான சிறந்த தமிழ் பாடசாலையாக எமது பாடசாலை ஆக்குவதுதான் எமது பழைய மாணவர்கள் அனைவரும் கனவாக இருக்கின்றது. உங்களோட பேசும்போது நிறைய பழைய மாணவர்கள் இந்த நேர்காணலை பார்த்து உங்களோடு தொடர்பு கொண்டு நிறைய செயல் திட்டங்களுக்கு உதவுவார்கள் என்று நானும் நினைக்கின்றேன். குறிப்பாக இன்றைய தினம் நீங்கள் பாடசாலையில் நீங்கள் கல்வி கற்ற பாடசாலைக்கு உங்களோடு இணைந்த நண்பர்கள் மூலம் நிறைய உதவிகள் செயற்திட்டங்கள் செய்வதற்காக தயாராக இருக்கின்றீர்கள். நீங்கள் படிக்கும்போது இருந்த காலகட்டம் வேறு, இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு. இது பாடசாலையில் கல்வி கற்ற பழைய மாணவர்களும் நீங்கள் வேண்டுகோளாக முன்வைத்த ஒரு விடயம். தற்போது பாடசாலையினுடைய அதிபருக்கு அடுத்தபடியாக பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்க செயலாளர் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதிபர் தற்போது பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற பாடசாலையில் இருக்கக்கூடிய கடமையாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் அவர் பொறுப்பாக இருக்கின்றார். ஆனால் பழைய மாணவர் சங்க செயலாளர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு 20-30 வருடமாக இருந்தாலும் கல்வி கற்ற சகல மாணவர்களுக்கும் சேர்த்து தான் ஒரு தலைமைத்துவமாக நீங்கள் செயல்படுகின்றீர்கள். எனவே இவ்வாறான ஒரு பொறுப்பான பதவி நிலையில் நீங்கள் இருக்கும்போது தற்போது கல்வி கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இது வந்து பாடசாலைக்கு நீங்கள் அப்போது ஒழுக்கத்திலும் சரி, கல்வியிலும் நீங்கள் கல்வி கற்ற முறை, கற்பித்து கொடுத்த ஆசிரியர் நீங்கள் வழங்கிய மரியாதை, கௌரவம் எதுதான் இன்றைய நாளில் நீங்கள் இந்த இடத்தில் இருந்து அமர்ந்து பேசுவதற்கும் பாடசாலைக்கு நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கும் உங்களை உயர்த்தி வைத்திருக்கின்றது. இப்போது கல்வி கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிறது என்ன? மனிதனை வந்து நல்ல ஒரு சமுதாயத்துக்கு கொண்டு செல்வது வந்து இந்த கல்வி. ஆகவே நாங்கள் நேரடியாக அதிபரோடு சேர்ந்து அந்த தற்போது படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். பாடசாலையிலே கல்வியிலே அக்கறை செலுத்தி பரீட்சைகளிலே சித்தி அடைவதற்கான ஏற்பாடுகளை அதை செய்யும்படி. எனவே அதற்கு நாங்கள் அவங்களுக்கு உத்தரவாதமும் அளித்திருக்கின்றோம். பழைய மாணவர் சங்கம் எப்போதுமே தயாராக இருக்கின்றது உங்கள் கல்வி வளர்ச்சியிலே பங்கெடுப்பதற்கு. ஆகவே நீங்கள் சிறந்த ஒரு கல்விமான்களாக ஆவதற்கு சமூகத்திலே நல்ல பிரஜையாக வர வேண்டும் என்பதுதான் நாங்கள் அவர்களுக்கு ஒரு கூறும் அறிவுரையாக இருக்கின்றது.
எனவே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிறைய நல்ல திட்டங்கள் உங்க பாடசாலைக்காக, கல்லூரிக்காக நீங்க வழங்குறதுக்கு இருக்கீங்க. பழைய மாணவர்கள் மூலமாக அந்த செயல் திட்டங்கள் நடைபெற வாழ்த்துகள். இப்போது 7ஆம், 8ஆம், 9ஆம் தேதிகளில் மிக முக்கியமாக நூலக திறப்பு விழா, அதுக்கு பிறகு நடைப்பவனி. நடைப்பவனிக்கு பிறகு 3 நாட்கள் நடைபெறப் போகின்ற இந்த கிரிக்கெட் போட்டி சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியானது இது 3வது முறையாக எமது பாடசாலையிலே நடைபெறுகின்றது. பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டிலே. இது இந்த மாதம் 7ஆம், 8ஆம், 9ஆம் திகதிகளிலே கே. வின்சென்ட் பெரேரா மைதானத்திலே நடைபெறவிருக்கின்றது. கிட்டத்தட்ட 32 அணிகள் மோதவிருக்கின்றன. ஆகவே இந்த முக்கியமாக அனைத்து பழைய மாணவர்களும் இந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அனைத்து மாணவர்களையும் மற்றும் நலன் விரும்பிகளையும் எமக்கு பாடசாலைக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற அனைவரையும் அன்பார்ந்த எமது முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள், நலன் பிரிவுகள் அனைவரையும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு மிக அன்போடு நான் இந்த நேரத்திலே அழைக்கின்றேன். எனவே மிக மகிழ்ச்சி, மிக சந்தோஷம் உங்களை ஆதவனினுடைய தமிழே வணக்கம் அதிதிகள் பகுதிகளில் சந்தித்தது. எனவே ஆதவனுடைய அதிதி பகுதியில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை, குறிப்பாக எட்டியாந்தோட்டை புனித மரியாள் கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் அனைவரையும் பாடசாலையினுடைய அபிவிருத்தியோடு கைகோர்த்து கொள்ளும்படியாகவும் நடைபெற இருக்கின்ற நூலக திறப்பு விழா, நடைபவனி, மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி 7ஆம், 8ஆம், 9ஆம் தேதிகளில் வின்சென்ட் பெரேரா விளையாட்டு மைதானத்துக்கு வருகை தந்து உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பினை நல்கும்படியும், அதேபோல கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் நீங்களும் பொறுப்போடு கல்வி கற்க வேண்டும் என நாங்களும் அன்பாக கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்ட புனித மரியாள் கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்க செயலாளர் கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி. நன்றி.